எனக்கு யாருமே இல்லாம போயிட்டு நானே போயிட்டேன். ஐயோ பாட்டி, பாட்டி விட்டுட்டு போயிட்டு ஐயா வணக்கம். என்னாச்சு? உங்க மருமகன் கேஸ் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சுதான் ஜோடனை பண்ணிருக்காங்க. அதனால அவரை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். நான் பெரிய வக்கீலா பார்த்து பேசுறேன். அவரும் சுலபமா வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு. வக்கீல் ஃபீஸ், கோர்ட் செலவெல்லாம் ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகும். இதை ரெடி பண்ணுங்க ஐயா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி ஐயா கூப்பிட்டீங்களா? சிட்டா கிட்ட போய் நான் கேட்டேன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வாங்க. ஐயா என்னங்க? நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு பணம் கேட்டு போனப்பவே செட்டியாரு ஜமீன்தார் முகத்தை பார்த்து நான் நேரடியா சொல்ல முடியாது, நீங்களே சொல்லிருங்க, கடனா இனிமே சல்லி காசு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே வாங்கின கடனை வட்டியை முதலமா பைசல் பண்ணலினா கோர்ட்டுக்கு போயிருவேன்னு சொல்ல சொன்னாரு. சரி, மதுரைக்கு போய் ராம்விலாஸ் சேட் கிட்ட. வேண்டாங்கய்யா, செட்டியாராவது நாகரிகமா சொன்னாரு. சரி சரி. ஏங்க, நம்ம ரகு தான் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல, அவன் சேமிச்சு வச்சிருப்பான். அவன்கிட்ட கேட்டா என்ன? நம்ம புள்ள தானுங்க. சரி, என்னால பணம் தர முடியாதுமா. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, எவனுக்கு தூக்கி கொடுக்க முடியாது. டேய் டேய், பணமாடா முக்கியம். இது உங்க அக்காவோட வாழ்க்கை பிரச்சனைடா. கண்டவனை கட்டிக்கிட்டா வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரகு, கோச்சுக்காதடா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான், ஒத்துக்கிறேன். ஆனா கஷ்டத்துக்கு உதவுறதுக்கு தானடா காசு. கொஞ்சம் மனசு வைடா. என் நிலைமை புரியாம பேசாதமா. இப்ப என்கிட்ட காசு இல்ல, எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே என்கிட்ட காசு இருந்தாலும் அந்த வீணா போன பயலுக்காக செலவு பண்ணவே மாட்டேன். அவன் பண்ண பாவத்துக்கு ஜெயில கிடந்து சாவட்டும். ஒருவேளை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னடா பேச்சு பேசுற? உண்மையை சொன்னா ஏன் பொத்துக்கிட்டு வருது? உருப்படாதவனுக்கு என்னால காசு தர முடியாது. இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கிழவி சாவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணு உண்டாயிருக்கா. இதையும் முன்னாடியே சொல்லல. எங்க சொல்ல முடிஞ்சது? அதுக்குள்ளதான் என்னென்னமோ நடந்து போச்சே. ஏய் பொன்னரசி, உனக்குலாம் வெக்கமா இல்ல? அந்த பொறுக்கியோட எப்படிதான் படுக்க மனசு வந்துச்சோ. சீ, எது சரியா நடக்குதோ இல்லையோ, இது சரியா நடக்குது. வாய மூடா. ஒரு தம்பி பேசுற பேச்சா இது? நீ பணம் கொடுக்கவும் வேண்டாம், இப்படி கேவலமா பேசவும் வேண்டாம். வெளியே போடா. பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன், என்ன பேச்சு பேசுறா பாருங்க. இதுக்குதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நான் போறேன், இனிமே இங்க வரவே மாட்டேன். போடா. பொன்னரசி, எங்க போயிட்ட? முத்து. என்னங்கம்மா? பொன்னரசிய பாத்தியா? பாக்கலங்கம்மா. அழகு, பொன்னரசிய பாத்தியா? இல்லையம்மா. லக்ஷ்மி, அம்மா, பொன்னரசி பாத்தியா? காலையில இருந்து பாக்கலீங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வாங்க. தலையில அடிபட்டதுனால கட்டு போடுறதுக்காக ஆஸ்பத்திரி போயிருந்தேம்மா. உங்க மக பொன்னரசியை அங்கே ஆஸ்பத்திரியில பார்த்தேம்மா. இப்பதாம்மா பார்த்துட்டு வரேன். வணக்கம்மா. வாங்கம்மா. உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி இவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை எதுக்குன்னு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஏய், என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு? குடும்ப வாரிசு எப்படி அநியாயமா அழிச்சிட்டியே நீ? தம்பி சொன்ன மாதிரி எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு துப்பில்லாத மனுஷனுக்கு வாரிசு கொடுக்கறதுல என்னமா மரியாதை இருக்கு? என்னடி சொல்ற? ஆமா ஆமா, என்னைக்கு என் புருஷன் மத்தவங்க மதிக்கிற மாதிரி உழைச்சு பழைக்கிறாரோ அன்னைக்கு நான் புள்ளைய பெத்துக்கிறேன். இப்ப வேணாமா?
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. என்ன புரிஞ்சுக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்லைங்க. மாப்பிளைய இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சரிங்க. நான் வரேன். சரி ஐயா, விட்டு வந்துருங்க. ஆகட்டும் ஐயா. போயா என்ன மாமா, உங்க கௌரவிக்கும் கெத்துக்கும் இந்த வக்கீல்கிட்ட போய் நன்றி கிண்டின்னு சொல்லிக்கிருக்கீங்க. கொள்ள காசை வாங்கிட்டு தானே வாதாடினா. வேற வக்கீல் வச்சிருந்தீங்கன்னா போன மாசமே வெளியே வந்திருப்பேன். மாப்பிள வாங்க. நில்லுங்க. என்ன பொன்னரசி, புருஷனே உனக்கு அடையாளம் தெரியலையா? ஜெயிலே முடியல வெட்டி விட்டாங்க. வாங்க. வராதீங்க. என்ன வராதீங்க? அதான் அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு கோர்ட்லயே சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்கல்ல. வராதீங்கன்னு சொன்னேன்ல. ஏய், என்ன ஆச்சரிய உனக்கு? இங்க இரு. செய்யல கடலையும் களியும் தின்னு நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். அத்தை கையால நல்லெண்ணெய் ஊத்தி நாட்டுக்கோழி சாப்பிடலான்னு வந்தா உள்ள வராதங்க. அதான் வெட்டினது வேற யாரோ, நான் இன்னசென்ட் தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்களே. கொலை குத்தத்தை வேணும்னா நீங்க பண்ணாம இருக்கலாங்க. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய குத்தங்களை பண்ணிட்டோம். என்ன வந்துட்டோம்? நம்மளால அப்பாவோட பேரு, கௌரவம், நிம்மதி எல்லாமே போச்சுங்க. வாசல்லே நிக்கும். இனிமேல நம்ம உங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. அதுக்கு அத்தை என்ன அத்தை என்னை வெளியே நிப்பாட்டி விட்டு அவருக்கு உள்ள வைக்கிறக்கா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பாட்டி வேற செத்து போச்சு, நான் வேற எங்க போவேன்? வாங்க, நீங்க வாங்க. நீங்க போங்க. ஏய், என்னடி நீயே என்னை வீட்டை விட்டு விரட்டுறியா? இல்ல, நானும் உங்க கூட வரேன். பொன்னரசி, யோசிச்சு முடிவிடு. எங்களை விட்டு போறேன்றிய. வீட்டோட இருப்பேன் இந்த வெட்டி பையனை கட்டி வச்சேன். என்ன சொன்னீங்க? வெட்டி பயலா? அந்த பேர் இனிமே வரக்கூடாதுன்னு தான் இவரை வீட்டை விட்டு இப்ப கூட்டிட்டு போறேன். அப்பதான் அவருக்கு உலகம்னா என்னன்னு தெரியும். ஆமா, உருண்டையாத்தா இருக்கு இந்த உலகம், எங்களுக்கு தெரியாது. அதுக்காக இத்தாம் பெரிய வீட்டை விட்டு வர்றாங்களா உங்களோட? சொல்லுங்க மாமா. சொல்றத கேளு பொன்னரசி. என்னங்க, அவ எடுத்த முடிவு சரிதாங்க. அவ போகட்டும். அப்பா, அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க. கட்டம் போட்ட லுங்கி எடுத்துக்கிட்டியா? பொன்னரசி, உன்னை விட்டு நான் எப்படிமா? அப்பா, நாங்களும் 4 பேரை போல நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா உங்களை வந்து பாக்குறோம். ஐயோ, அது வரைக்கும் எங்களை தேடாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்க. அவசரப்பட்டுட்டியே. இரு 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 இரு. நீ வாட்டுக்கு என்னைய கூட்டு போறிய, என்னைய வச்சு எப்படி சாப்பாடு போடுவ? சரி விடு விடு, போடாமல போயிட போற. பொண்டாட்டிங்கிற கடமை இருக்குல்ல. ஏன்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா, நானே ஊர் பேர் தெரியாம முடிச்சுக்கிருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஏது இம்புட்டு பணம்? உங்க அப்பா கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க. அது சாக கிடக்கிறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லுச்சு. பாட்டி, நீ உயிரோட இருக்கும்போது என் மேல உறுத்தா இருந்த. செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்பாவது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு? திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி, சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். அத்தாடி, எனக்கு கிதக்குங்குதே. நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பார்த்துட்டு வாங்க. 2000? அப்புறம் மீதி 8000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளாறு தாண்டி சொல்றேன். இங்கே 1 ஹவர்ல வீட்டோட வராட்டி செருப்பாடி. இதாப்பா, இது சைதாப்பட்டா தானே? இது என் தோல் பட்டடா, கையேடா, கிறுக்கு போயில. இன்னும் அட்ரஸ் தான் சுத்திக்கிறியா? போடா, போ போ. ஒரு மாதிரியா தான் திடுறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. இங்கு சைவ அசைவ வீடுகள் வாடகைக்கு கிடைக்கும். உரிமையாளர் வேட்டு வீராசாமி. ஏ பிச்சைக்காரா, இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அச்சன் வச்சுக்கோ, செவுல பகிலு பிகிலு ஊதும்.
அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் துண்ண சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைத. ஒக்கமாக்கா இதுதான் உன் ஆபீஸா? அது சரி, என்னையா சைவ அசைவம் கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? கீழே இப்ப வீட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்டுறவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வச்சா நான் வச்சா? நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விழலன்னு வைய, போட்டவன் விழா எலும்ப வெட்டுற கோஷ்டிடா. சரி சரி, எனக்கு ஒரு 2000 ரூபாயில வீடு வச்சரியா? 2500ல ஒரு வீடுக்குது, ஓகேவா? ஏய் 2000க்கு மேல 1 ரூபானாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவாள்ல. சோக்கா காட்டுறான் வா. ஓண்டியா கப்பர் நைனா ஊட்ட காட்டுறேன். ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. புச்சிக்கிச்சா அப்படின்னா? ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. 1 மாசம் கொடக்கூலி துட்ட கமிஷனா வெட்டிடணும். டபாய்ச்சா மௌன பேஜாராயிடுவான். அம்மா ஏய் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கோம்ல, குடுத்துருவியா? ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தியா நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். எட்ரா வண்டிய 7:30 கூட்டாத. என்ன குந்தோ என்ன சந்தோ. ஓகேவா? எம்புட்டு வாடகை 5000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகுது. நவத்து வண்டியை நவத்து. என்ன படக்குன்னு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு? அதான் நான் மெட்ராஸ் ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேமாக்கு. வா. இது வேற பெருசே 2 ஸ்ட்ராங் டீ. சாங்க 2 டீ போட்டு கொடு. நான் டீயா பார்த்து நிக்கிற வட துண்றியா? அதெல்லாம் வேணாம், இப்போ வயிறு கடமுடான்னு சவுண்ட கொடுக்கும். எம்டி ஸ்டமக்ல டீ சாப்பிட கூடாதியா, உள்ள விடு. அப்படிங்கறியா? ஏ என்ன குடுத்துட்டு பிடுங்குதே? சும்மாரியா பல்ல இங்கிலீஷ் பேப்பர் எடு. இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனா ஐயா? கொச்சல் பெரும் கொச்சல்யா. இங்கிலீஷ் பேப்பர் தான் குவாலிட்டி. இத அப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணன்னு வெச்சுக்கோ, நல்லா எண்ணெய் உறிஞ்சும். ஆயில்லாம் உள்ள போச்சுன்னு வெச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் பாடி டொல்ட்டி ஆயிடும். இப்ப சாப்பிடு. சரி. நீ நாத்திக்கா ஃபீல் ஆகுற? இல்லப்பு, நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கே. அப்பிட்டாவதான் செய்யும். அப்பிட்டுனா புட்டிக்கிறது என்ன வேட்டை வயிற்று பாத்தியா அமிக்கிட்டுக்கிறா போலக்குது. சரி மாமே, ஸ்கூல் பக்கம் தானே போற. காலைல குழந்தைங்க நாஸ்தா துண்ல இத குத்துறியா? என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லுமா? இதுக்கு போய் ஃபீல் ஆகுற? இந்த 7 வடை கொண்டு போய் கொடு. லஞ்சுக்கு பிரியாணி ஏப்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கா கொடுத்து விடுற? ஆமா, கடையேழு வள்ளல் மாதிரி நீ வடையேழு வள்ளல். அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற. உள்ள விடு, சீக்கிரம் வீடு பார்க்கணும்ல. சோகு டீயா ஜோனி தம்மடிப்பியா? கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டேன். ரொம்ப நல்லது. ஒரு பேக் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்க வந்து பிடிக்கிறாக்கு. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். கம்முனியா கணக்கு என்ன ஆச்சு? டீ, சிகரெட், காபி 105 ரூபா. கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ஒரு 105 605. என்கிட்ட 5 ரூபாய்க்கு இது 600 ரூபா எடுப்பா. என்ன என்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. டோடா கமிஷன் தான் கழிச்சுக்கப்பா. அப்ப சரி, இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. என்ன கலீஸ் பண்ற? என்ன வேணாமா? 2 ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான், இவன்ட்ட தான் கொடுப்பேன். அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரைக்காரங்க. யாரு கிட்ட? போலாம். கூட்டாண்டா வந்துட்டோம், இறங்கு. வந்துட்டமா? ஆமா. அடேங்க அப்பா, எத்தண்டி வீடு? இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்ல யாரு? அங்க எங்கயா போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. என்னையா வாசல்ல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலியா அது? போட்டேனா? வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா வா. சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது? தாயா. இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வந்து வாழை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து கொச்சத்தாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின்னு வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்பை கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்பை வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கேடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையேடா. ஐயோ அப்ப இது வீடு இல்லையா? இல்லையா?
உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு? அதான் போயின்கிறான்ல சும்மா குயின்கிறா மூஞ்சா பாரு. ஏறி குதிச்சதும் இல்லாம எழுத்து வேற பேசுறியா? பொறுக்கி பாயல. என்ன பாஸ் மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய் யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. பாரு அம்மிக்கல் பறக்கும். என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டாவா? ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? அட பாவிகளா ரூட்ட மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. தப்ப கலட்ற போகுது. என்னடா ஸ்கூல் போலையா? ஏய் கஸ்மாலா காலங்காத்தால குச்சி வந்து படுத்துங்கறியா? உனிமா வரப்பா நைட் வர. மூஞ்சி பத்தியாரு. ஐயா ஏகா வணக்கங்க. பாட்டிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கப்பா இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது மாடு கட்டுற கொட்டாயை போய் வீடுங்கிறீங்க? ஐயா நீ கொடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோற. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுது? பேர் அகிலாண்டமா? அடச்சி ஊட்ட முதல்ல சுத்தி பாருப்பா. உன்னை சுத்தி பாக்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. ஏய் வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய. வேலைய பாருடா. புது வீடு வலது கால வச்சு உள்ள வானேனா? வலது கால் வேற வைக்கிறாங்க. மெர்சலாவாத நான் கபாலி கலிலியவா? நான் கடவுளாடா? இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. சின்னமணி எத்தனை தபா சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. இதுதான் சின்ன மணியாடா? வா வா ஊட்ட பாக்கலாம். தபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்தா கண்டுக்கணியா? இத்தான் பாத்ரூம், அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம், இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு, இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா. புச்சா குடுன்னு வந்துக்கறாங்களா? நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா ஐயே ஏய் என்ன இது? பாத்ரூம்னு சொன்ன படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வரசல நீ ஒரு தபா எட்டி பாத்துக்கோ. மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாளி பொந்தல எவையா குடி இருப்பான்? சரோஜாக்கா சப்ப மேட்ரத்துக்கு இவ்வளவு பெருசா வர ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாட்ட. கையா வைக்க ஏண்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாளி பொந்துன்னு சொல்ற? என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புற. நில்றா 1000 ரூபாய் தூட்ட வச்சுட்டு போ. ஏய் கையாடு, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கா ஆல்ரெடி மோசமான பார்ட்டி 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான்னு சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட்ட கொடுத்துட்டு குன்சா எஸ்கேப் பாரு வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதல்ல கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கும். 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன 1000 ரூபாய் ரூல் இருக்கு கண்டுக்கிறியா? வேணாண்டா 2000க்கே ஜாக்கெட்டு கிழியுது. இதுல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர் என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காது ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கர் என்னைய கூட்டு போய் 5000 6000 8000 வீடு எல்லாம் காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. மீதி 8000 எண்ணிக்கை 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உசாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளைக்காரன் கட்டின பில்டிங். உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு.
10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட